மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் நிலையினால் நாகப்பட்டினம் காடாம்பாடி பகுதியில் என்ஜிஓ காலனி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் குடியிருப்புகளை சுற்றி குளம் போல காட்சியளிப்பதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் லலின் இணைகிறார். வணக்கம் லலின், மேலும் விவரம். ஜெயஸ்ரீ, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம் தென்கிழக்கே 350 கிலோமீட்டரில் செங்கல் புயல் மையம் கொண்டுள்ளதால் அதீத மழை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் பெய்து வருகிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி நாகப்பட்டினம் காடாம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட அந்த என்ஜிஓ காலனி பகுதியை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சுமார் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கு. இந்த வீடுகளை சுற்றி பார்த்தீங்கன்னா குளம் போல இந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. இதனால இங்க வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியில் செல்லக்கூட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்க சுற்றியுள்ள வாய்க்கால்களுடைய தண்ணீர் மழைநீர் நேரடியாக இந்த பகுதியில வடிவது வருவதால் மழை விட்டாலும் இது வடிவதற்கு ஒரு 3 மாதமாவது ஆகும் என்று இந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறையும் அவங்க கோரிக்கை வைச்சோம். இது ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கதான் வேதனை தெரிவிக்கிறாங்க. தற்போதைய தேவைக்காக ஒரு ஜேசிபி இயந்திரம் கொண்டு இப்ப தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றணும்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. தண்ணீர் வடிய கால தாமதாவதால பாம்பு, பூச்சி, பூரான் உள்ளிட்ட விஷஜந்துகள் வீடுகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி என்பதால் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் இந்த மழைநீரை வடிய வைப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். ஜெயஸ்ரீ, 20 வருஷமாவே எங்களுக்கு இந்த பிரச்சனையாவே தான் இருக்கு. எவ்வளோ போராடி பார்த்துட்டோம், கலெக்டரேட் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் மனு கொடுத்துட்டோம், முனிசிபாலிட்டியில் எல்லாமே சொல்லிட்டோம். இந்த மழை தண்ணியை வடிகட்டிக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஏற்பாடுமே எதுவுமே செய்யலை. இங்கே ஒரு 3-4 வீடு இங்கே வாய்க்கால் இருக்குது, வடிகால் இருக்குது, அதை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி விட சொல்லி நாங்கள் எவ்வளோ போராடி பார்த்துட்டோம், ரிமூவ் பண்ணி விடலை. இவ்வளோ மழை இவ்வளோ தண்ணி நிற்கிது, ஆனால் யாருமே இது வரைக்கும் என்ன எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு ஜேசிபி வச்சு இந்த தண்ணியை பள்ளத்தில் வெட்டி விட்டால் கூட கொஞ்சம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நிறைய இவ்வளோ தண்ணி இருக்கிறனால நிறைய பூச்சி, இது மாதிரி விஷம், இதெல்லாம் நிறைய ஜந்துக்கள்லாம் நிறைய வருது. எங்களுக்கு உடல்நிலை வேறு சரியில்லாமல் போகுது. கை கால் உடம்பெல்லாம் அரிப்பு மாதிரி வந்துடுது. எல்லா வடிகாலும் திறந்து விட்டுருக்காங்க, அது ஒன்றும் ஸ்டெப் எடுத்து செய்ய மாட்டாங்க. நீங்கள் தண்ணி வடிகால் திறந்து தண்ணி வடிகட்டணும். எல்லா இதாக இருந்தாலும் உங்களுக்கு தண்ணிக்குள்ள வெளில வர மாட்டோமே, வெளில உள்ளே தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் குளிசாக கூப்பிட்றனால வெளில நிற்கிறோம். இப்போ நாங்கள் வெளியில வரைய பணம் கட்ட கூட போக முடியுங்களால சொல்லிட்டு பிறகு தான் உடையாந்துருக்கோம். அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. நிலையில்